வணக்கம் யூடியூப் அன்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் எலாஸ்டிக், ஆஃப் பேண்ட்டில் பேக் சைடில் எலாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பாதி பேக்கில் பாதி வரா மாதிரி எலாஸ்டிக் கொஞ்சம் வைக்கிற ஆஃப் பேண்ட்டுங்க இருக்குது. அதே மாதிரி பேக் சென்டர் மட்டும் வரா மாதிரியான ஆஃப் பேண்ட்டுங்க இருக்குது. ஃபுல் பேக் எலாஸ்டிக் வைக்கிற மாதிரியான ஆஃப் பேண்ட்டுங்க இருக்குது. ஜென்ரலாக யூனிஃபார்ம் ஆஃப் பேண்ட்டுடைய பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல் எலாஸ்டிக்கும் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் இந்த எலாஸ்டிக் ஆஃப் பேண்ட்டை தான் உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து இந்த லெசனில் வந்து காட்டியிருக்கேன். தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம போடக்கூடிய அத்தனை வீடியோக்களையும் பார்க்குறதுக்கு ஆல் அப்படின்ற பட்டனை டச் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்க அத்தனை பேருக்கும் கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் மட்டும் கொடுத்துருன்னு வாங்கியிருக்கீங்க. மெட்டீரியலையும் வாங்கியிருக்கீங்க. நடுவில் உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சிகிட்ருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆஃப் பேண்ட்க்கு தேவையான அளவுகள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உயரம் தேவை. இதுக்கு லென்த்து ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன், 11 இன்ச் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு பி அப்படின்னு கொடுத்துருக்கேன், 24 இன்ச் இருக்குது. ஷீட்டை வந்து சீன் கொடுத்துருக்கேன், 28 இன்ச் இருக்குது. என்ன மாதிரியான கணக்குகள்லாம் இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட்டு வரைகிறதுக்கு ஒரு 4-5 கணக்கு இருந்ததுன்னா ஃப்ரண்ட்டை நம்மளால் வரைஞ்சிட முடியும். உயரத்தில் -1 இன்ச்சு பெல்ட் வச்சிங்கன்னா இந்த 1 இன்ச்சு உங்களுக்கு கிடச்சிடும். ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் போயிடும். 1.5 இன்ச்சு நம்ம பெல்ட்டு வைப்போம். -1 பண்ணியிருக்கோம், 1.5 ஆட் பண்ணுவோம். அப்போ 1/2 இன்ச்சு கூடுதலாக இருக்கிறது வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் பிடிக்கிறதுக்காக வச்சுருக்கோம், A-1 அதுக்கு. அதே மாதிரி கிராச்சோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கீழே இருந்து போயிருக்கேன். A/4 ப்ளஸ் 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கேன். உயரம் 11, 2.25, ஒரு அரை கூட்டினீங்கன்னா 3.25. ஷீட்டோட லைனுக்கு 2.25 இன்ச்சு வச்சுருக்கேன். இடுப்பு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பை 4 பிரித்து 2 ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக 3/4 இன்ச்சு சேர்த்துருக்கேன். ஷீட்டில் பார்த்திங்கன்னா 2 ஸ்டிச்சிங் அலவன்ஸ், ஒரு 1/4 இன்ச்சு ஈஸிங்காக கொடுத்துருக்கேன், அல்லது லூஸ்க்காக கொடுத்துருக்கேன்னு கூட வச்சுக்கலாம். கிராச் வந்து 1.25 இன்ச்சு இருந்துச்சுன்னா போதுமானது. ஃபஸ்ட் இருக்க A-1 A-1 அப்படின்றத வச்சுட்டு அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 2 அல்லது 2.5 இன்ச்சு பாட்டம் ஃபோல்டுக்காக நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த A-1 வச்ச இடத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் A/4 + 1/2 இந்த ரெண்டாவது ஒரு கணக்கு கொடுத்துருக்க பாருங்கள். நீங்கள் நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் பேனா வச்சுட்டு ஃபஸ்ட்டே நோட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 1 feet எடுத்துட்டு அப்படியே இந்த மெஷர்மெண்ட் இப்போ 3.25னா 3.25 இங்கிருந்து இது வரைக்கும் 3.25 வச்சு அப்படியே நீங்கள் ஒரு கோடு போடுங்க, வரைங்க. கையோடு வரைஞ்சிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா இதனுடைய முழு உருவத்தை உங்களால் பார்த்துட முடியும். A/4 + 1/2 இன்ச்சு. இதுக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2.25 இன்ச்சை வந்து நம்ம காமனாக வச்சுக்கலாம். 30 இன்ச்சு ஷீட்டுக்கு மேலே போகும்போது 2.5 வச்சுக்கலாம். 2.5, 2.25, 33க்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா 2.25, 36லாம் வந்ததுன்னா 3 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த ஷீட்டோட லைன் இது வந்து கிராச் லைனு, இது ஷீட் லைன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஷீட் அளவில் 4 ஒரு பாகம் +1 அதே அளவு கீழேயும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நேராக ஒரு கோடு கிழிச்சிடலாம். ஷீட் அளவில் 4 ஒரு பாகம் +1 வச்சுட்டு நேராக கோடு கிழிச்சிடலாம். இந்த கிராச் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 1.25 கொடுத்துருக்கேன். இந்த ஷீட்டு வந்து ஒரு 30 இன்ச்சு 28 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் 1.25 வைக்கலாம். 28 இன்ச்சுக்கு கீழே வர சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 1.25 வைக்கலாம். 30 இன்ச்சுக்கு வரைக்கும் 28க்கு மேலே 30 போகும்போது இந்த இடத்த 1.5 வச்சுக்கோங்க. இது வந்து கிராச்சோடைய ஷேப்க்கான வளைவு நம்ம கொடுக்குறது வந்து 1.5 வைக்கலாம் நீங்கள். இப்போ ஷீட்டில் 4 ஒரு பாகம் +1க்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டிருக்கோம்ல, இந்த முனையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இடுப்பு அளவில் 4 ஒரு பாகம் +3/4 இன்ச்சு. இடுப்பில் 4 ஒரு பாகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
6 வருது ப்ளஸ் முக்கால் 6.25 இங்கேருந்து இது வரைக்கும் 6.25க்கு மார்க் பண்ணிவிட்டு நேராக இந்த ஷேப்பாக எடுத்துன்னு வந்து இந்த ஷீட் பை 4 + 1 இந்த லைனில் கொண்டு வந்து நீங்கள் சேர்த்துட்றீங்க. இங்கே எவ்வளோ இருக்குன்னா 7 + 1 8 இருக்குது. இது வந்து 6.25 அப்படியே கொண்டு வந்து நம்ம இதில் கொண்டு வந்து நீங்கள் சேர்த்துட்றீங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இங்கே ஏற்கனவே ஆல்ரெடி 1.25 இன்ச் வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு ஷேப் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் லைனை இதிலேருந்து போட்டுட்டு இதுக்கு உள்ளே வந்து 1/2 இன்ச்சு அப்படியே வச்சுட்டு ஒரு ஷேப் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முன்பாகம் வரையக்கூடிய விடம். ஃப்ரண்ட்டில் வந்து என்னமாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இதை வந்து திருப்பி ஒரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அழகாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடம் புரியும். இதுக்கு அடுத்து வந்து இதை எப்படி நம்ம பேக் வரைகிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிராட்ச் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1.5 1.25 கொடுத்துருக்கீங்களா, இதுக்கு ஏதாவது கால்குலேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஷீட்டோட அளவில் வந்து 12ல் 1 பாகம் -1/2 இன்ச்சு -3/4 இன்ச்சு -1 இன்ச்சு நீங்கள் ஃபிட்டு எவ்வளோ போட போகிறீங்க அப்படின்றது பொறுத்து. இதெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் போடும்போது -1/2 போட்டாவே போதுமானது. 30 இருக்குன்னா 2.5 -1/2 2 வச்சுக்கினா கூட ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் நான் 1.5 தான் கொடுத்துருக்கேன். நான் ஃபிட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் லூஸாக வேணால் 1.5ன்றது 1.25 1.25ன்றது 2 வச்சிங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் பெரிய தவறுலாம் நடந்துடாது. இருக்கக்கூடிய டைலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் 1.25 வைப்பார், ஒருத்தர் 1.5 வைப்பார், ஒருத்தர் 1.25 வைப்பார், ஒருத்தர் 2 வச்சு வெட்டுவார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் வச்சு வெட்டிகிட்ருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஒரு கால்குலேட்டிவாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான விஷயமாக நம்ம வைப்போம். அந்த மாதிரி வைக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒருவேளை இது ஃபிட்டு குறைவாகவோ ஜாஸ்தி இருக்குது அப்படின்றது மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்மளே மைனஸ் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளே கூட்டிக்கிறதுக்கும் குறைச்சிக்கிறதுக்கும் ஒரு ஃபார்முலாட்டிக்காக ஒரு விஷயம் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் எந்த ஒன்றையும் நம்ம மாற்ற முடியும். நம்ம இஷ்டம் போல் வைக்கும்போது நம்மளால் மாற்ற முடியாது. ரைட்டு. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பாக்கெட் போட்டிருக்கேன். இந்த கிராஸ் பாக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷேப் எடுத்துருக்க இடத்துலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டில் 6ல் 1 பாகம் ப்ளஸ் 1/2 இன்ச்சு நீங்கள் போடலாம். ஷீட்டில் 6ல் 1 பாகம்லாம் கணக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா 24க்கு 4.25 இன்ச்சு போட்டுக்கோங்க, 26க்கு 4.5, 28க்கு 4.25, 30 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு, 32க்கு 5.25 இன்ச்சு, 34க்கு 5.25 இன்ச்சு, 36க்கு 6 இன்ச்சு. அதான் 6ல் 1 பாகம் அப்படின்றது. இது கூட வந்து ப்ளஸ் 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சஸ் வரைக்கும் வைக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சில் வந்து ஒரு குறுக்கு ஒன்று அடிச்சிடுவோம். அப்போ வந்து கொஞ்சம் பேக்கெட் குறைஞ்சிரும். அதனால் ஷீட்டில் 6ல் 1 பாகம் நம்ம கை விடுற இடம் இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3/4 இன்ச்சஸ் நம்ம அல்லது 1/2 இன்ச்சஸ் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுக்கிட்டோன்னா இந்த இடத்த வந்து நம்ம குறுக்கு கட்டும்போது ஷீட்டில் 6ல் 1 பாகமோ அல்லது ஒரு மைனஸ் கோட்டோ நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட்டு. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஃப்ரண்ட் 2 தேவைப்படும், பேக் 2 தேவைப்படும். வெய்ஸ்ட் பேண்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வெய்ஸ்ட் பேண்ட் 2 தேவைப்படும், பேக் வெய்ஸ்ட் பேண்ட் வந்து 1 தேவைப்படும். இதை நான் பின்னாடி எப்படி கட் பண்ணுறதுன்றதை காட்டியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ளை வந்து எப்பவும் போல் 4 + 1 5 தேவைப்படும். இதே ஜிப்பருக்கு ஃப்ளை நம்ம வைக்கிறதா இருந்ததுன்னா 3 ஃப்ளை இருந்ததுன்னா போதுமானது. ஃப்ரண்ட்டு பேக்கெட் 2 வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேக்கெட்டோட மவுத்து 2 வேணும். லூப் வந்து 18 இன்ச்சில் ஒரு துண்டு இருந்ததுன்னா எல்லா லூப்புமே நம்ம வச்சிடலாம். பேக் பேக்கெட் நீங்கள் வைக்க போகிறதுனா 3 இன்ச்சுக்கு 6 இன்ச்சில் ஒரு மவுத் வைக்கணும். பேக் தேவைன்னா 7 இன்ச்சுக்கு 13.5 இன்ச்சு இருந்ததுன்னா ஒரு பேக் வச்சிடலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பின்னாடி வந்துட்டு இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பாடத்தில் இதை எப்படி நம்ம வரைகிறது அப்படின்றத காட்டியிருக்கேன். தொடர்ந்து அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு இதனோட பேக் பார்ட், இதனோட காம்பனன்ட்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் எப்படி வரைகிறது அப்படின்றத காட்டியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.